ஸோ மச். இன்னைக்கு 37வது அத்தியாயம் பார்க்குறோம். 37வது அத்தியாயத்தோட பேர் அக்ரூரர் விருந்தாவனத்துக்கள் அவர் வரவேற்கிறார். இஸ் கமிங் டு விருந்தாவன். அக்ரூராஸ் அரைவல் இன் விருந்தாவனா. அதுதான் இன்னைக்கோட அத்தியாயத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ நான் படிக்கிறேன். நாரதன் முனி கண்ணன் வியோமாசுரனை நேற்று 2 அசுரமார்களை கண்ணன் வதம் பண்ணார். அதில் ஒரு பேர் தவறி சொல்லிட்டு அவங்க காதில் கேட்கலன்னு நினச்சிக்கிறேன். எந்த அசுரனை கண்ணன் நேற்று வதம் பண்ணினார்? நம்ம படிக்கிற லீலைகளை 36வது அத்தியாயம் ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் அதோட சாரத்தை கிருஷ்ணலீலான்னு இந்த புக்கு இருக்குது. So we are actually reading from Krishna book, which is actually the synopsis of the 10th canto of Srimad Bhagavata Puranam. ஸோ அந்த கண்டத்தில் இருக்கும் 10வது கண்டத்தில் ஓகே நேற்று 2 அசுரர்களை கண்ணம் வதம் பண்ண மலர்ச்செல்வி அழகாக சொல்லிவிட்டார்கள். கேசாரியா என்னப்பா சாப்பாடா சொல்கிறீர்கள்? விட்டா ஹல்வா பாதாம் பூரி கூட சொல்லுவீங்க போல. கேஷியும் வியோமாசுரா. வெரி நைஸ் ஆல் ஆஃப் யூ. ப்ளீஸ் கிளாப் ஃபார் யுவர் செல்ஃப். யூ ஆல் ரிமெம்பர் வெரி வெல். யாரெல்லாம் என்ன நடந்துச்சு? நான் இப்போ தான் கிளாஸ் வாட்டி ஜாயின் பண்ணுறேன்னு. எனக்கு புரியலையே, என்ன சொல்கிறீங்கன்னே உங்களுக்கு புரியலையே. என்ன பண்ணுங்கள், ஸ்வைப் பண்ணுங்கள். என் ப்ரொஃபைலில் ஒரு யூடியூப் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். வீடியோஸ்லாம் வச்சுருக்கேன், அதை போய் பாருங்கள். அதுதான் கண்ணனோட லீலைகளை எல்லாம் லைவ்லாம் அங்கே ரெக்கார்டிங் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் எவ்ரி ஒன். யூ ஆல் ரிமெம்பர் ஆல் அ வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு 37வது அத்தியாயத்தை பார்க்கும். நாரதர் முனி டிட் நாட் மென்ஷன் கிருஷ்ணா கில்லிங் வியோமாசுரா. நாரதர் முனி வியோமாசுரனை வதம் பண்ண சொல்லலை. ஏன்னா கேஷியை வதம் பண்ண பிறகு நாரதர் முனி வந்தார். நாரதர் முனி போன பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வியோமாசுரன் வந்தார். எப்போ வந்தார்? கண்ணனும் கோப்பர்கள் என்பது கண்ணனோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் கோப்பர்கள், கண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் யாரு? கோபிமார்கள். இந்த கோபாஸ் அந்த கோபீஸ்னு சொல்லுவோம். மாடு மேய்க்கிற பசங்களோட பேர் கோப்பர்கள்னு சொல்லுவோம். ஸோ ஏன் சொல்லலையா? which means he was killed on the same day as Keshi demon. The Keshi was killed in early morning. அதிகாலையிலே கேஷியை வதம் பண்ணார். after the boys was tent at the Govardhana hill. கோவர்தன மலைகள் பசங்களை எல்லாம் மாடு மேய்க்கிற சமயத்தில் லேட்டர் இந்த மார்னிங்கில் வியோமாசுரனை வதம் பண்ணார். ஸோ போட் அசுரர்களை காலையில் தான் வதம் பண்ணாருன்னு பாகவத புராணத்தில் ரெக்கார்ட் பண்ணுது. இதெல்லாம் சரித்திரம். இதெல்லாம் ஒன்று கத்துக்கதை அப்படிலாம் இல்லை. இதெல்லாம் சத்தியமாக நடந்த விஷயங்கள், வாழ்க்கை சரித்திரம், கண்ணன் வாழ்ந்த சரித்திரத்தை தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் படிக்கும் போது நம்மளுக்கு என்ன வரணும்? பகவான் மேலே பக்தி வரணும். ஸோ அக்ரூரா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஒரு குயிக்கான ரீகேப் பண்ணுவோம். என்ன தெரியுமா? அழகான ரீகேப் பண்ணுவோம் என்ன நடந்துச்சுன்னு. சரியா? கேள்விகள் இருந்தால் 10:30 மணிக்கு ஆன்சர் பண்ணுவோம். அது வரைக்கும் கண்ணனோட லீலைகளை 2 காதுகளும் யானைகள் போல பெரிதாக வைத்து கேட்டுக்கொள்ளுங்கள் என கண்ணன் லீலைகளை சொல்லியிருக்கும். யார் ஒருவன் கண்ணன் லீலைகள் கேட்குறான்னா பகவத்கீதா கிருஷ்ணர் என்ன சொன்னாரு? ஜென்ம கர்மஸ்ட மே திவ்யம் யோ வித்விதத்வதஹா த்வக்த தேகம் புனர்ஜென்ம. எவன் ஒருவன் கண்ணனுடைய லீலைகளும் கண்ணனுடைய இந்த லோகத்தில் அவதரிக்கிற லீலைகளை கேட்குறோமா அவனுக்கு த்வக்த தேகம் புனர்ஜென்ம. ஹீ வில் நாட் ஹேவ் another birthன்னு சொல்கிறாரு. ஸோ என்ன நடந்துச்சு? நாரதர் முனி போயிட்டு கம்சனை போய் பார்த்து கம்சன்கிட்டே எல்லா உண்மைகளை போட்டு உடைத்தார். ஆனால் தியான் பண்ணாரும் நம்ம பாகவதத்தில் பார்த்தோம். ஏன்னா கண்ணன் நிறைய அசுரர்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் ஒன்று போட்டு தள்ளணும். ஸோ அதுக்காக டு அக்சலரேட் ஸோ அதனால் கம்சங்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஆக்சுவலி வசுதேவர் உன்னை ஏமாத்திட்டார். 8வது பிள்ளை பெண் குழந்தை இல்லை, அது ஒரு ஆண் குழந்தை. அவன் கிருஷ்ணர். அவனை ஒரு ராத்திரியாக அழகாக தூக்கிவிட்டு விருந்தாவனத்தில் யசோதமையா வீட்டில் விட்டு அங்கே இருக்கிற பெண் குழந்தைய தான் இங்கே 8வது குழந்தை பெண் குழந்தைன்னு காமிச்சு இந்த உண்மைகளாக சொன்ன பிறகு கம்சான் கோபத்தில் அவனோட கத்தி எடுத்து இப்பவே கொள்றேன் வசுதேவரன்னு சொல்லு நாரதன் முனி சொல்லுவார். அப்போ வசுதேவருக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீ கிருஷ்ணரும் பலராமரையும் மதுராக்கு வர வைக்கிறதுக்கு வழியை செய்யின்னு சொல்லுற சமயத்தில் கேஷி நீ விருந்தாவனுக்கு போன்னு கேஷி அனுப்பி அதே சமயத்தில் அக்ரூரரை கூப்பிட்டு அவர்கிட்ட நல்ல வார்த்தைகளாக பேசி அக்ரூரர்கிட்ட என்ன சொன்னாரு? இந்த மாதிரி நீ விருந்தாவனுக்கு போய் கிருஷ்ணரும் பலராமரை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாரு. ஸோ அக்ரூரா வாஸ் ரிக்வெஸ்டட் பை கம்சா டு அரைவ் இன் விருந்தாவன் பை ஈவினிங். ஆஃப்டர் ரிசீவிங் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் கம்சா, அக்ரூரா ஸ்டார்டட் த நெக்ஸ்ட் மார்னிங். ஒரு ரதம் எடுத்து ஒரு தேர் எடுத்து விருந்தாவனத்துக்கு பயணம் தொடர ஆரம்பிச்சாரா. பிகாஸ் அக்ரூரா ஹிம்செல்ஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அக்ரூரார் அவர் ஒரு பகவானோட தூய பக்தர். ஹி ஹிம்செல்ஃப் இஸ் அ கிரேட் டிவோட்டி. Therefore, while going to Vṛndāvana, he began to praise the Lord. பகவானுடைய புகழ்களை பாதிக்கொண்டு விருந்தாவனத்துக்கு சென்றாரா. Devotees are always absorbed in thought of Krishna. இது பகவத்கீதாலே கண்ணன் அழகா சொல்லும். மர்ச்சித மத்கதா பிராணா போதயந்த பராஸ்பரம் கதயந்தஷ்ட மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. நம்மளுக்கு யூஸ்வலி ஜென்ரல் கிரவுட் ஆஃப் பீப்புள் ஒன்னொரு
ஒருத்தவங்க பற்றி அது சொல்லி இது சொல்லி அவன் இப்படி இது பித்து அதில் தான் துஷந்திச்ச ரமந்திச்ச எடுத்துக்குவாங்க. அப்போனா இவன் அப்படி இவன் அப்படி மற்றவங்களை பற்றி குறைகள் பேசி தான் வந்து ரமந்தி என்பது ஆனந்தம் பெற்றுக்குவாங்க. ஆனால் பக்தர்கள் அப்படி இல்லை. கதையந்தஷ்ட மாம் நித்தியம். அப்போனா எப்பொழுதும் பகவானுடைய லீலைகளை சொல்லி கேட்டு தான் அவங்க வந்து ஆனந்தப்படுவாங்க. அதுதான் வித்தியாசம். 2 பேர்களும் கதைகள் சொல்கிறாங்க. பட் த content of devotees Krishna, meanwhile the content of the others are so many other things which are useless talks. ஸோ இதுதான் வந்து அக்ரூரர் விருந்தாவனத்துக்கு போகணுன்னு சொன்னோன்னா அவர் மனதால் கண்ணனை நினைத்து கொண்டு போய் கிளம்பினாராம். அண்ட் அவர் மனதால் நினைச்சாரா, நான் என்ன புண்ணியம் பண்ணினேன்னு எனக்கே தெரியலை, கண்ணனை பார்க்கறதுக்கு எனக்கு பாக்கியம் கிடச்சிருக்கு. அண்ட் ஹீ ஸ்டார்டட் டு திங்க் எவ்வளோ பாக்கியசாலியாக நான் இருக்க வேண்டும், கிருஷ்ணரை நேருக்கு நேராக பார்க்க போகிறேனே சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாரா. அதே சமயத்தில் அவர் மனசில் நினைச்சாரா, he was thinking the supreme personality of Godhead has now come just as an ordinary human. பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லாம் தேவத்துக்கும் தேவன் தேவதேவ ஜகத்குரு. He is the supreme person. He is a spiritual master of all the spiritual masters. And is the great. அவர் நினைக்கிறார், நான் என்ன பாக்கியம் பண்ண வேண்டும், கண்ணனை நேரடியாக பார்க்க எனக்கு வந்து பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவார். He was thrilled with the experience of seeing the very lotus feet. அவர் வந்து பகவானுடைய கமல பாதத்தை பார்க்க போறார். gonna see the lotus feet of Krishna. அந்த திருப்பாதம் தான் பிரம்மதேவர், சிவபெருமாள், லக்ஷ்மி தேவி அவங்க எல்லாம் வழிபடுறும் அந்த திருப்பாதம். பிரம்ம கடிகின பாதமோ, it's worshipped by Lord Brahma, that lotus feet of Krishna. அதெல்லாம் அவர் நினைக்கிறாராச்சு, imagine you are actually getting the opportunity to see Krishna. Okay, before that I just want to see who all are interested to see Krishna. Comment Hare Krishna, will raise your hand, because அவங்களுக்கு தான் இந்த சாப்டர் இன்னைக்கு. we gonna see how actually Akrūra is being prepared himself to see Krishna. ஸோ யாரெல்லாம் கிருஷ்ணரை பார்க்க போறீங்க ஒரு குட்டி கை தூக்குங்க. ஸோ இதே போல் he was thinking that okay, வைதீஷ் வேறு யார் கையை தூக்கி, மலர் செல்வி 2 பேர், வேறு யார் ஹரே கிருஷ்ணான்னு ஒரு கையை தூக்குற எமோஜி வச்சுக்கோங்க. ஓகே, 3 வாட்டி கை நீங்களாம் கிருஷ்ணர் பார்க்கணும். ஸோ யூ ஆல் கேன் see how Akrūra was actually being very absorbed in the to see Krishna. அவர் என்ன சொல்கிறாரா, certainly I shall able to see the beautiful face of Krishna. கண்ணனின் அழகான அந்த திருமுகத்தை பார்க்க முடியும். அவன் முகத்தில் அழகாக திலகம் போட்டிருப்பார் முகத்தில், and marked on forehead and nose with tilaka. And I shall also see his smile, his curly black hair, and I can be sure of this opportunity because I already see today the deer passing on my right side. அப்போனா சில நேரத்தில் மான்கள்லாம் உங்கள் ரைட் சைடில் பாஸ் பண்ண, அனிமல்லாம் உங்கள் ரைட் சைடில் போணுச்சா, it means that something good gonna happen. Today will be possible for me to see the beauty of the spiritual kingdom of Vishnu Loka, because Krishna is a supreme Vishnu. அழகாக சொல்கிறாரு, இன்றே வைகுண்ட லோகத்தின் அழகோ, அந்த வைகுண்ட லோகத்துக்கு அந்த வைகுண்ட லோகமே அவள் அழகாக இருக்கும். ஆனால் அந்த லோகத்தில் சிறந்த அழகர், அப்போனா பகவானுக்கு அழகர்னு பேர் இருக்குது, பிகாஸ் இட்ஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பர்சனாலிட்டி. அந்த வைகுண்ட லோகத்தில் இருக்கும் சிறந்த அழகனுக்கு அவரை தரிசனிக்க போகிறேன். இந்த மாதிரி அவர் நினைக்கிறாரு, என்ன புண்ணியம் பண்ணினனோ, என்ன பாக்கியம் செஞ்சனோ, இந்த கண்ணாலே என் பெருமாளை தரிசனிக்க போகிறேனே நினைச்சு அக்ரூரர் ரொம்ப ஆனந்தம் படுறாரா. அதே சமயத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அக்ரூரா நோ பியாண்ட் த டவுட் இஸ் லார்ட் கிருஷ்ணா இஸ் த சுப்ரீம் விஷ்ணு. நம்ம நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் கண்ணன் தான் பூர்ண அவதாரம்னு சொல்லுவோம். அதே போல கண்ணன் இஸ் சுப்ரீம் விஷ்ணு என்பது எல்லாம் விஷ்ணுக்களும் கண்ணன் ரூபத்தில் கிருஷ்ணரிலிருந்து தான் வந்தாங்கன்னு நிறைய வாட்டி வந்து லீலையிலே பொருந்து காமிச்சிருப்பாரு. So although Lord Vishnu is the creator of this material world, he is free by his own energy from the influence of the material nature. By his internal potency, he can pierce the darkness of material energy. Similarly, Krishna is the original Vishnu. By expansion of his internal potency, creates the inhabitants of Vṛndāvana. In Brahma Samhita, it is also confirmed the paraphernalia and the abode of Krishna are expansion of his internal potency. The same internal potency is exhibited on earth as Vṛndāvana, where Krishna enjoy himself with his parents, company of his friends, the cowherd boys and the gopis. By the statement of Akrūra, it is stated that since Krishna is transcendental to the moods of material nature, the inhabitants of Vṛndāvana who are engaged in loving service of the Lord are also transcendental. So இதே போல அக்ரூரர் கண்ணனை நிறையா பாசுரங்களாக படித்து நிறைய ப்ரேயர்ஸாக படித்து அவர் போனாராம். அண்ட் he was actually telling, he was very aware that Krishna is the பரமபுருஷ பகவான். அவர் ரொம்ப வேற இருந்தார், because he was a pure devotee.
of Krishna. அவர் என்ன நினைச்சாரா கிருஷ்ணரை பார்த்துட்டு, the lotus feet of Krishna, கண்ணனின் திருப்பாதங்கள் பல்வேறு யோகிகள் வழிபடுவார்கள் அந்த திருப்பாதம். So I shall now worship his lotus feet and become one of his friend in Vṛndāvana. அவர் like the cowherd boys. அவர் நினைச்சாரா நானும் அந்த கோபமார்கள் போலே கண்ணனுடைய நண்பராக ஆய்விட்டு கண்ணனுடைய கமல பாதத்தை வழிபடணும்னு ஆசைப்பட்டார். அதே போல நம்மளுக்கு அந்த மாதிரி ஆசை இருக்க வேண்டும். When I bow down before Lord Krishna in this way, certainly he will place his fearless lotus feet on my head. அவர் நினைச்சாரா நான் என்னோட தலைகளை அவன் திருப்பாதத்தில் கீழே வைக்கும் போது பகவானோட அழகான அந்த கமலபாதம் என் தலையில வைப்பாரே அப்படின்னு ஆசைப்பட்டாரா. His hand is offered to all conditioned soul who take shelter unto his lotus feet. அவரோட கரம் எல்லாம் பந்தபத்த ஆத்மார்களுக்கு அடைக்கலம் கொடுப்பார்கள் சொல்றாங்க. Krishna is the ultimate goal of life for all people who fear material existence, and certainly when I see him will give me the shelter of his lotus feet. I am aspiring to touch the lotus feet on my head அப்படின்னு சொல்றாரு. என் தலையால அவருடைய கமல பாதத்தை தொடணும்னு ஆசைப்படுறாரு. இதே போல அக்ரூரர் ரொம்ப ஆசையாக நினைச்சாரா. திஸ் வே அக்ரூரர் பகவானுடைய கரங்களால அவர் இதே போல தான் நம்மளுக்கும் இருக்க வேண்டும். when we have the chance to see Krishna, we should be expecting some blessings, some mercy from Krishna. நம்ம ரொம்ப பணிவாக பகவானை போக வேண்டும். அகங்காரம் பிடிச்சி போயக்கூடாது. பகவான் கிட்ட போகும்போது பணிவாக போக வேண்டும். He knows Indra, who is the king of heaven and the master of 3 worlds, was blessed by Lord by simply offering a little water which could accept. அதே போல அவர் நினைக்கிறார் யாருக்கெல்லாம் பகவான் அவர் பாதத்தை அளித்தாருன்னு. பலி மகாராஜ் நம்ம படிப்போம். பகவான் உபேந்திர, உப என்பது தம்பின்னு அர்த்தம். உபேந்திர இந்திரனுக்கு தம்பியாக அவதரித்தார். அது எப்ப? வாமன அவதாரம் எடுக்கும் போது பகவான் இந்திரனுக்கே தம்பியாக அவதரித்தாரு. அந்த சமயத்தில் பலி மகாராஜ் இந்திரனுடைய போஸ் கிடைக்கணும்காக அவர் நிறைய தான தர்மங்கள் பண்ணாரா. அப்படி பண்ணி இந்திரனாக ஆகணும்னு நினைச்சாரா. ஆனா பகவான் இந்திரனுக்கு எப்பயுமே கொஞ்சம் ஃபேவர் காமிப்பாரு, ஏன்னா அவர் பக்தர்னால. அப்படி என்ன பண்ணாரு, அங்க போய் ஒரு சின்ன பையனாக போனாரா. போயிட்டு அங்கே 3 அடி நிலம் தான் கேட்டார். 1 2 3 3 அடி நிலம் தான் கேட்டார். அந்த சின்ன பையனாக கேட்டார். அதுக்கப்புறம் பெரிய ரூபம் எடுத்து 3 அடி நிலத்துக்கு பதிலாக 3 லோகத்தையும் அளந்து எடுத்துருவார். ஸோ அவர் என்ன நினைக்கிறாரா, அக்ரூரர் நினைக்கிறாரா மனதால், பகவான் இதே போல தான் பலி மகாராஜ்க்கு அவருடைய கமல பாதத்தை கொடுத்தார். அதே போல அவர் இப்போ கிருஷ்ணராக வந்திருக்காரு. அதே உபேந்திர வாமன தேவ் இப்போ அவர் எனக்கு அவர் பாதத்தை கொடுக்க மாட்டாரான்னு நினைக்கிறாரு. அதே போல் ஒன்று நினைக்கிறாரா, அந்த கோபிமார்கள் ராசலீலையை ஆடி சமயத்திலும் பகவான் அங்கேயும் அவன் திருப்பாதத்தை கோபிமார்களுக்கு கொடுத்தாரா. ஸோ இதே போல் வெவ்வேறு இடத்துல பகவான் அவர் திருப்பாதத்தை கொடுத்தாரான்னு எனக்கு கொடுக்க மாட்டாரான்னு அக்ரூரை கேட்டார். பட் அக்ரூரா அதே சமயத்தில் அக்ரூரர் மனதால் ஒரு என்ன இருக்கு, he had a type of hesitation அவருக்கு இருந்துச்சா. ஏன்னா என்னதான் அவர் ஒரு பகவான் பக்தராக இருந்தாலும் அவர் யாரு சொல்லி கண்ணனை பார்க்க போறாரு? யாரு சொல்லுங்க? யாரோட கட்டளையை ஃபாலோ பண்ணிட்டு இப்போ கிருஷ்ணரை பார்க்க விருந்தாவனத்துக்கு போய் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? யார் சொல்லுங்க? கம்சன். அதனால கம்சன் கிருஷ்ணரோட ஃப்ரெண்டா? கம்சன் கிருஷ்ணர் சுஹிரிதாம் சர்வ பூதானாம், அவர் எல்லாருக்கும் ஃப்ரெண்டு தான். அது அவர் பகவத்கீதாவில் சொல்லிட்டாரு. பட் கம்சன் கிருஷ்ணர் எப்படி பார்த்தாரு? அப்படி சொல்லுவோமே. ஏன்னா கிருஷ்ணர் he doesn't have any imical towards Kamsa for sure. அவர் எல்லா ஜீவராசிகளும் ஒன்றா தான் பார்ப்பாரு. சில ஜீவராசிகள் அவர் எதிரியாக பார்ப்பாங்க, சில பேர் நண்பராக பார்ப்பாங்க, சில பேர் பிள்ளையாக பார்ப்பாங்க, சில பேர் will see as the beloved. ஸோ கிருஷ்ணர் தாய் மாமா, ஓகே, அது உண்மை தான், his uncle. But he was actually seeing Krishna in a very imical way, thinking that Krishna is his enemy. So அதனால் அவர் என்ன நினைச்சாரா, I am going to see Krishna as messenger of the enemy. And at that same time he thought, அக்ரூர் நினைச்சாரா, Krishna is in each and everyone's heart as super soul. பகவான் கிருஷ்ண பரமாத்மாவா எல்லா ஆத்மாவுக்குள்ள இருக்கிறாரு. அகில தேகினாம் அந்தர் ஆத்மதிர்க்னு கோபியர்கள் சொல்லுவாங்க. Although Akrūra was thrusted by the enemy of Krishna, his heart was clear. Akrūra தூய பக்தர். He was a pure devotee and he risked Kamsa's Vraj just to meet Krishna. He was certain that although he was going as a representative of Kamsa, he will not accept him as an enemy. Even though I'm going on a sinful mission, நான் ரொம்ப பாவமான ஒரு மிஷனில் தான் போகிறேன். Being deputed by Kamsa,
when I approach the Supreme Personality of God, I shall stand before Him with all humility and folded hand. Surely He will be pleased with my devotional attitude, and maybe He will be lovingly smiling and looking upon me, and therefore freed me from all sinful reaction. என்னதான் கம்சனோடைய தூதாக போனாலும் அக்ரூரர் நினைக்கிறாரு பகவான் எல்லா மனதிலே பரமாத்மாவாக இருக்கிறார். கண்டிப்பாக அவருக்கு தெரியும் இந்த மாதிரி நான் கம்சன் போல இல்லை, நான் தூய பக்தர் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாச்சு. அவரே டிக்ளைர் பண்ணிக்கிறார், ஐ எம் அ பியூர் டிவோட்டி ஆஃப் த லார்ட்னு, விச் இஸ் நைஸ். மேபி வி ஷுட் ஆல்சோ அஸ்பயர் லைக் தட். ஸோ அவரே சொல்லியிருக்கிறார், ஃபோர்ஸோ கிருஷ்ணா வில் நோ மை டிவோஷனல் attitude. எனக்கு கண்டிப்பாக கிருஷ்ணருக்கு தெரியும் என்னோட பக்தியோட மனதில் இருக்கணும் பக்தி. அதனால் ஐ டோன்ட் திங்க் ஸோ கிருஷ்ணா வில் பி சீயிங் மீ as his enemy, although I am coming as a messenger of enemy. So because our மனசன் hesitate இருக்கும். So it is clearly stated that one should try to be recognized by the Supreme Personality of Godhead by one's service and devotion, without which the human form of life is condemned. அப்பனா இந்த மனித பிறவி எடுக்கிறதே பகவானுக்கு தொண்டு செய்கிறதும் பக்தி பண்ணுறதும், அது பண்ணாமல் மனித வாழ்ந்துக்கிட்டு இருந்தோமா, that human form of life is condemnedன்னு இங்கே பாகவதம் சொல்லுது. As stated in Bhagavad Gita, the Supreme Lord, the personality of God is equal to everyone. பகவான் எல்லாரையும் ஈக்குவலாக தான் பார்ப்பாரு. He has no friends and no enemy. That's also a fact to remember, But he is inclined towards a devotee who renders service with devotional love. The Bhagavad Gita also declared that the Supreme Lord is responsive to the devotional service rendered by the devotee. Akrūra thought that Kamsa was like the desire tree in the heavenly planets, which give fruits according to the desire of the worshipper. The Supreme Personality of God is also the source of everything. A devotee must know how to render service unto Him and thus be recognized by Him. ஒரு பக்தருக்கு பகவானுக்கு எப்படி சேவை செஞ்சு அவர் பகவான்கிட்ட எப்படி ரெக்கக்னைஸ்ட் ஆகுறது தெரியணுமா. இன் சைத்தன்ய சரிதாமிர்தா இட்ஸ் therefore explained that one should serve both the spiritual master and Krishna simultaneously. ஒருவர் குருவும் கிருஷ்ணரும் ஒரே சமயத்தில் சேவை செய்ய வேணுமா. இந்த மூலியமாக அவன் பக்தியிலே வளருவான்னு சொல்லுவாங்களாம். Service rendered to Krishna under the direction of the spiritual master is bona fide service, because the spiritual master is a representation of Krishna. Srila Vishwanath Chakravarti Thakur says that when one satisfies the spiritual master, he satisfies the Supreme Lord. Yasya prashadha Bhagavat prashadho Dyasya prasadha nagati kutopi. It's exactly like the service in the government office. One has to work under the supervision of the departmental head. If the supervisor of the department is satisfied with the service of the particular person, the promotion and the increase in pay will ultimately come. இதே போல அக்ரூரர் நினைத்தாரா, கிருஷ்ணரும் பலராமரும் when Krishna and Balaramar will be pleased with my prayer, certainly will take my hand and receive me within their homes and offer me all kind of respectable hospitality. They will surely ask me of his activities of Kamsa and his friends. So இதே போல அக்ரூரர் ஒரு மெடிடேஷனை பார்ப்போம், ரொம்ப அழகாக இருக்குது. அக்ரூரா was just remembering Krishna throughout the journey to Vṛndāvana. ஸோ இங்கே ப்ரோபாட் என்ன சொல்கிறாரா, அக்ரூராஸ் ஜேர்னி டு Vṛndāvana இட்ஸ் எக்ஸாம்பிளரின்னு சொல்கிறாரு. ஏன்னா one who intended to visit Vṛndāvana should follow the ideal footstep of Akrūra. ஏன்னா அக்ரூரா always think of the pastime and activity of the Lord. எப்பொழுதும் பகவானுடைய யார் ஒரு விருந்தாவனத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டீர்களா, அக்ரூரர் போலவே பகவானுடைய லீலைகளும் அவர் பண்ண ஆக்டிவிட்டீஸும் எப்பொழுதும் நினைத்து கொண்டு இருக்கணும். As soon as one reached the boundary of Vṛndāvana, he should immediately smear the dust. விருந்தாவனில் இருக்கிற அந்த மணல்களை எடுத்து உடல் ஃபுல்லாக பூசிக்க வேண்டுமா. ஏன்னா அந்த மணல்கள் எல்லாம் கிருஷ்ணரோட பரம பக்தராக இருந்த அந்த கோபிமார்கள், கோபர்கள், யசோதா, நந்தா இவங்க மிதித்த மண். ஆஃப்கோர்ஸ் கிருஷ்ணரும் தான். பட் they are actually, this land of Vṛndāvana is a land of love, because they know nothing but to love Krishna. Vishaya charite kavishuddha havanama. When my mind will be purified after leaving the contamination of the material sense and enjoyment, I shall able to visit Vṛndāvana. Actually, one can not go to Vṛndāvana by purchasing a ticket. The process of going to Vṛndāvana is shown by Akrūra. So இதே போல அக்ரூரர் விருந்தாவனத்தை சேர்ந்தாரா. அந்த சமயத்தில் கிருஷ்ணரும் பலராமரும் அங்கே இருக்க பசுமாடுகளை மேய்த்து கொண்டிருந்தார்களா. கண்ணன் அழகான, he was wearing a yellow garment, and பலராமர் நீல கலரில் ஒரு கார்மெண்ட் போட்டிருந்தார், வேஷ்டி கட்டியிருந்தாராம். அக்ரூரா also saw Krishna's eye, which was exactly like a bloomed lotus flower. நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினி நம
பங்கஜ நேத்ராய, பங்கஜ நேத்ர தான் பகவானோட பேர். ஹி ஹேஸ் அ பியூட்டிஃபுல் லோட்டஸ் லைக் ஐஸ். அண்ட் அக்ரூரர் இரண்டு கிருஷ்ணரும் பலராமர் இரண்டு பரமபுருஷ பகவானர்களும் அங்கே தரிசனிக்கும் போது இரண்டு பேர்களும் was so beautiful, they were so youthful, although both were having a similar body feature. Actually இரண்டு பேரோட உடல் அழகும் வந்து we cannot compare, both are the same supreme personality of Godhead. Of course Krishna is the supreme personality of Godhead and one supreme personality of servitorship. So but இரண்டு பேர்களும் அவ்வளோ சிமிலரான பாடி வச்சுருந்தாங்களா சார்ஜ் நினைக்கிறேன். But the beautiful thing was Krishna was blackish in complexion. He was having a blackish color which is known as Shama. And Balaramar வந்து whitish-ஆ இருந்தாராம். And both of them were the shelter of goddess of fortune. Lakshmi தேவிகளோட அடைக்கலம் இரண்டு பேருக்கு. They had a well constructed body, beautiful long hands, pleasing face, and both look as strong as elephants. Now after seeing their footprints, Akrūra actually saw Krishna and Balaram face to face. Although they was the most influential personality, they were glancing at him with smiling face. Krishna and Balaram, both of them was actually smiling. Akrūra could understand about Krishna and Balaram had returned from tending cows in the forest, and they've taken their bath and were dressed in fresh clothing and garlanded with flowers necklace which was made with valuable jewels. Their body was smeared with pulp of sandalwood. அவங்க உடல் ஃபுல்லாக சந்தனத்தில் வந்து சந்தனம் பூசியிருந்தார்களா. அதே போல் நல்ல வாசம் உண்ட மலர்களாம் மாலைகளா அணிந்து இரண்டு பகவான்களும் அங்கே இருந்தார்களா. இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல்லி மென்ஷன் தட் கிருஷ்ணா அக்ரூரரை பார்த்தோன்னே உடனே வந்து அக்ரூரர் என்ன பண்ணாரா, அக்ரூரர் பகவானை பார்த்தோன்னு உடனே காலில் விழுந்தாரா. அதே தான் நம்மளும் பண்ணுவோம். கோவிலுக்கு போனோன்னு உடனே பகவானை பார்த்தோன்னு கீழே விழுவோம். We will fall unto the feet of Krishna. Why? Because Krishna mentioned in Bhagavad Gita, Manmana bhava matbhakto madhyaji mam namashkuru. When you see Krishna, you should fall and offer your obeisances. அதே தான் இங்கே அக்ரூரரும் பண்ணார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அக்ரூரர் வந்து நவவீத பக்தின்னு 9 வகையான பக்தி பிரஹ்லாத் மகாராஜ் பாகவத புராணத்தில் சொல்லியிருப்பாரு. அதில் வந்து வந்தனம்னு ஒன்று வரும். வந்தனம் என்பது ஆஃபரிங் ப்ரேயர்ஸ் வந்து யாரை குறிப்பாங்களா, the person who has perfected his life simply by offering prayer is Akrūra. 9 வகையான பக்திகள் இருக்கும். அதில் வந்து ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சாக்கியம், ஆத்ம நிவேதனம்னு வரும். அதில் வந்து சிறந்தது வந்து 9 வகையான பக்தியில் வந்து of course all the bhaktis are perfect in itself, but Akrūra specifically வந்து வந்தனம். ஸோ வந்து அக்ரூரர் வந்து வந்தோடனே விருந்தாவனத்துக்கு வந்தோடனே கிருஷ்ணாவும் பலராமரும் இரண்டு பேரும் அக்ரூரை அணைத்து கொண்டார்களா. It's appear that Krishna was very pleased with Akrūra. Balaram also embraced Akrūra, taking him by the hand. Krishna and Balaram brought him to their resting room where they offered him a very nice sitting place and water for washing his feet. They also worshipped him with suitable presentation of honey and other ingredients. When Akrūra was thus comfortably seated, both Krishna and Balaram offered a cow in charity and then brought very palatable dishes of eatables. Akrūra accepted them. When Akrūra finished eating, Balarama gave him betel nuts and spices as well as pulp of sandalwood just to make him more pleased and comfortable. இந்த வேதிக் சிஸ்டம் வேட கலாச்சாரத்தில் எப்படி ஒரு விருந்தாடிய வீட்டுக்கு வர வச்சு கவனிக்க வேண்டும் தான் இந்த பர்டிகுலர் பார்ட்டில் வந்து கண்ணனே பர்சனலாக செஞ்சு காமிக்கிறாரு. ஏன்னா வேட கலாச்சாரத்தில் ஒரு எதிரி வீட்டுக்கு வந்தாலும் ஒரு கெஸ்டாக வந்தால் ஒரு விருந்தாடியாக வந்தால் அவனை கூட நம்ம ஒழுங்காக கவனிக்க வேண்டும். அது பகவான் இங்கே பர்சனலாக வந்து அக்ரூரர் இருக்கு. ஒரு வகையில் பார்த்தா அக்ரூரர் வந்து யார், கம்சனுடைய தூதராக வராரு. ஆனால் அவர் பக்தர் தான், ஆனால் கம்சன் தூதராக அனுப்பி வராரு. ஆனால் அப்படி இருந்தாலும் எப்படி பகவான் அவர் கவனிச்சார், பக்தராக ஒரு வகையில் பார்த்தாலும் நல்லா கவனிச்சார். அதே சமயத்தில் கம்சன் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அப்படி பார்த்தாலும் அவர் நல்லா கவனிச்சார். ஸோ திஸ் இஸ் ஆல். எதிரியும் வீட்டு வாசலுக்கு வந்தாலும் நல்லா கவனிக்கணும். அது வேட கலாச்சாரம்னு இங்கே சொல்கிறாங்க. அதே போல் இஃப் த ஹோஸ்ட் இஸ் வெரி போர், நம்ம வந்து அவ்வளோ காசு பணம் இல்லாதவர்களாக இருந்தாலும் யூ ஷுட் அட்லீஸ்ட் ஆஃபர் அ ஸ்ட்ரா மேட், ஒரு பாய் விரித்து ஒரு தண்ணியாச்சும் கொடுக்கணுமா வீட்டுக்கு வந்து விருந்தாடிக்கு. இதே போல் கிருஷ்ணரும் பலராமரும் வந்து ஆனால் அவங்க இரண்டு பேர்களும் they was the Lord themselves, so they actually received Akrūra in very nice ஐஸ்வர்யங்களோடு. Akrūra after that started to speak with Krishna's foster father, கண்ணனின் foster father கிட்ட பேச ஆரம்பிச்சார். யாரு, நந்த மகாராஜ் கிட்ட சொன்னாரா. என்ன சொன்னார் தெரியுமா, மை டியர் நந்த மகாராஜ் அக்ரூரா கிட்ட பேசினாரா, மை டியர் Akrūra, what shall I inquire from you. அவர் சொன்னாரா அக்ரூரா கிட்ட, நான் என்னதான் உங்ககிட்ட கேட்கறது,
ஐ நோ தட் யூ ஆர் பீங் ப்ரொடெக்டட் பை கம்சா. எனக்கு நல்லா தெரியும் நீ வந்து கம்சனுடைய ப்ரொடெக்ஷன் நல்லா இருக்க. ஹூஸ் த மோஸ்ட் க்ரூவல் அண்ட் டெமோட்டிக், ரொம்ப அசுர பாவம் கொண்ட கம்சனை இஸ் ப்ரொடெக்ஷன் இஸ் ஜஸ்ட் லைக் ஸ்லாட்டர் ஹவுஸ். அவனோட ப்ரொடெக்ஷன் வந்து ஒரு மாவிஷம் வெற்று இடம் போல. ஏன்னா த கீப்பர் வில் கிவ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் அனிமல் அண்ட் ஹி வில் கீல் இன் த ஃபியூச்சர். இப்போ பார்த்துக்கிற மாதிரி நல்லா பார்த்துக்குவான், நல்ல நேரம் கழிச்சு கழுத்து அறுத்துருவான். அதுதான் வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ், அதான் கம்சனும். So Kamsa is selfish that he killed the sons of his own sister. So how can I honestly believe that he's protecting the citizens of Madura? This statement is most significant. If a political or execution hate of the state are simply interested in themselves, they will never took care of the welfare of the citizens. As Nanda Maharaj spoke to Akrūra with pleasing word, Akrūra forget all fatigue of the day's journey from Mathura to Vṛndāvana. Thus end the Bhaktivedanta purport of the 37th chapter of Krishna, Akrūra's arrival in Vṛndāvana. 37வது அத்தியாயம் அக்ரூரர் விருந்தாவனுக்கு வந்த லீலைகளை தான் இன்னைக்கு நம்ம கேட்டோம். இவ்வளோ நல்லா இருந்துச்சு. இப்படி விருந்தாவனத்துக்கு ஒரு ஷார்ட் சினாப்சிஸ். என்ன நடந்துச்சு? ஆரம்பத்தில் கிருஷ்ணர் வியோமாசுரனும் கேஷியும் வதம் பண்ணுற லீலைகளை பார்த்தோம். அதுக்கப்புறம் அக்ரூரர் விருந்தாவனத்துக்கு வரும்போது அவர் எவ்வளோ ஆனந்தமாக விருந்தாவனத்துக்கு வந்தார். பகவானை தரிசனிக்க போகிறாருன்னு நினச்சி பகவானை மனதாலே நினைத்து வந்தார். அண்ட் ப்ராப்பர் ஆல்சோ சார் விருந்தாவனத்துக்கு வருது ஒரு எக்ஸாம்பிள் அக்ரூரரை. இப்போ எவன் ஒருவன் விருந்தாவனுக்கு வரணும்னு நினச்சா சிம்பிளாக டிக்கெட் வாங்கிட்டு வர்றதில்ல. எப்பொழுதும் பகவானோடைய லீலைகளும் அவர் பண்ண அழகான கதைகளை கேட்டு ரசித்து அது சொல்ல வேண்டும். அவன் மத்தம்தான் விருந்தாவனத்துக்கு. That's the qualification to go to Vrindavan. You should be actually remembering of Krishna all the time. And when the mind is purified after leaving the contamination, I shall able to visit Vrindavan. எப்போ வந்து மனதில் இருக்கும் அந்த என்ஜாய் பண்ணணும்னு ஆசை போனுச்சா அப்போ விருந்தாவனத்துக்கு போய் விசிட் பண்ணலாம்னு சொல்கிறாரு. அண்ட் அக்ரூர விருந்தாவனத்துக்கு போகும்போது கண்ணனையும் பலராமரையும் பார்க்குறாரு. 2 பேரோட அழகை கண்ணாலை பாட்டு ரசிக்கிறாரு. எப்படி 2 பேர்களும் மாடு மேய்த்த வீட்டுக்கு வந்து குளித்து அழகான ஃப்ரெஷ்ஷான ஆபரணங்கள் ஆடைகளை போட்டு இருந்தார்கள். மனம் கொண்ட மலர்களை அணிந்திருந்தார்கள். சந்தனம்லாம் பூசியிருந்தார்கள். அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் கிருஷ்ணரும் பலராமரும் அக்ரூரரை நல்லா இன்வைட் பண்ணி நல்லா உட்கார வச்சு நல்லா கவனிச்சாங்க. அதுக்கப்புறம் நந்த மகாராஜ்கிட்ட பேசுனாங்க. அப்படின்னு 37வது அத்தியாயம் முடிந்து விட்டது. அக்ரூரர் விருந்தாவனத்துக்கு வந்துட்டார். இப்போ யோசிப்போம் என்ன நடக்க போகுது இதுக்கப்புறம். அக்ரூரர் விருந்தாவனுக்கு வந்துட்டாரு. கம்சா வேற அனுப்பியிருக்கானே மதுராவுக்கு கூப்பிட. இதுக்கப்புறம் கிருஷ்ணா விருந்தாவனில் இருப்பாரா இல்லை மதுராவுக்கு போவாரா வேணாம் சொல்லுவாரா? என்ன நடக்க போகுது தெரியலையே அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் படபடன்னு இருக்கா? அப்படியே இருங்க, நாளைக்கு வந்து கதையை சொல்கிறேன் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ இப்போ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நான் எடுத்துக்கிறேன்.